Hi everyone, welcome back to my channel. This video falls on speaking English confidently. We are going to speak the English language confidently. ஸோ நான் பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். கண்டினியூஸாக நான் இங்கிலீஷ்லேயே ஒரு பார்ட் இங்கிலீஷ்லேயே நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் ஆக்சென்ட் இட் வில் சவுண்ட் டூ குட். கொஞ்சம் நான் வந்து பைலிங்குவலாக கம்யூனிகேட் பண்ணும்பொழுது பார்த்தா அந்த இங்கிலீஷையே நான் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கொடுக்க முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ் இன்டோனேஷன் இதெல்லாம் டிஃபர் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பைலிங்குவலாக கம்யூனிகேட் பண்ணும்பொழுது த புல் ஆஃப் மதர் டங் வில் பி தேர். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அந்த கசட்டை தப்பற அப்படின்ற அந்த ஒரு எழுத்துக்கள்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் அதனுடைய ஃபோர்ஸை கொடுக்கும். இப்போ வந்து ஆர் வந்து ஒரு ரவுண்டட் சில விஷயங்களை வந்து ஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பைலிங்குவலாக அதை பேசும்போது லண்டன் அப்படின்னு. பட் அது வந்து லண்டன் கிடையாது, லண்டன் லண்டன். அந்த டன் அப்படின்னு வராது, அவ்வளோதான். இது வந்து ஷ்வா அப்படிம்பாங்க. அந்த டிக்கு பக்கத்தில் ஓன்ற ஒரு சவுண்டே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். டிக்கு பக்கத்தில் என் வந்து அப்படி இருக்கும், லண்டன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி மவுண்டைன் அப்படிமா, மவுண்டைன் கிடையாது, மவுண்டன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பைலிங்குவல கம்யூனிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னோட வீடியோஸை நானே பார்க்கும்பொழுது தி அப்படிங்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வவுல் சவுண்டுக்கு முன்னாடி தி அப்படின்னு தான் சொல்லணும். கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி தான் த. ஃபார் எக்ஸாம்பிள் த ஹெட்மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கும் தி இங்க் பாட்டில் அப்படிங்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ். த ஹெட்மாஸ்டர், தி இங்க் பாட்டில். ஸோ அந்த வவலுக்கு முன்னாடி வரும்பொழுது தி அப்படின்னும், கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி வரும்பொழுது த அப்படின்னும் வரும். பட் நான் பைலிங்குவலாக கம்யூனிகேட் பண்ணும்பொழுது பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து விதவுட் மை எஃபர்ட் திஸ் மிஸ்டேக் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு மதர் டங் வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் பைலிங்குவலாக போகும்பொழுது. பைலிங்குவல் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அக்கேஷன்ஸ். அதன் பொறுத்து தான் பைலிங்குவல் போகிறது இருக்கும். இல்லை நான் வந்து இங்கிலீஷ்லேயே தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இங்கிலீஷ் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை நம்ம நோட் பண்ணலாம். இதை தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வந்து அப்ளை ஆகும். நம்ம பேசும்போதே கவனிக்கலாம். அதை வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஆட்டிடியூட் அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த ஆட்டிடியூட்லாம் கிடையாது. இங்கிலீஷாக மட்டும்தான் அப்படி தான் பேச முடியும். எப்படி தமிழ் மொழியில் சில வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அந்த ஒரு கம்பீரமும் அந்த ஒரு மிடுக்கும் அழகாக வந்து அமர்தோ, அந்த மாதிரி தான் இங்கிலீஷில் பேசும்போது அந்த ஆக்சென்ட், ஃப்ளூவன்சி, த இன்டனேஷன் அப்படிலாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்பீச்சில் அதனுடைய வேரியேஷன் இருக்கும். இதை தான் நிறைய பேர் பீச்சு விடுறாங்க பாருங்க அப்படிம்பாங்க. தட் ஷுட் பி லைக் தட். இங்கிலீஷ் ஷுட் சவுண்ட் லைக் தட் ஒன்லி. இங்கிலீஷை வந்து நம்ம அப்படி தான் பேச முடியும், அப்படி தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அனிதா சம்பத்தினுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இன்பான்னு சொல்லி ஒரு பொண்ணோட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக பேசும். அந்த பிரபாகரன் அப்படிங்கிற பிரபாகரன் அப்படிங்கும். ஸோ அந்த ஆரை வந்து அவ்வளோ அழகாக அந்த ஒரு ரவுண்டட்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து ப்ரொனன்ஸே ஆகாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கான அவங்களுக்குள்ளேயே சில வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு டயலெக்ட்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பீப்புளே அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு ஸ்லாங் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஆர் ப்ரொனன்சியேஷன்லேயே அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிரிட்டிஷ்லேயே நார்த் சவுத் இப்படிலாம் பிரிக்கலாம். ஸோ இந்த ஆரை வச்சு தான் பிரிப்பாங்க. அந்த ஆர் வந்து யார் எவ்வளவு அழகாக அப்படி சவுண்ட் பண்ணுறாங்க அதனுடைய ப்ரொனன்சியேஷனை பொறுத்து பீப்புளை வந்து நம்மளுடைய பேச்சு வழக்கையே கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அந்த இன்பா வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ரொனன்ஸ் பண்ணும். பிரபாகரன் அப்படின்னு சொல்லும், சாக்லேட் அப்படிங்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இங்கிலீஷ் வந்து. அது வந்து பட் அது வந்து ஒரு காமெடியாக ஒரு விஷயமா பார்த்தாலுமே இங்கிலீஷ் இஸ் இங்கிலீஷ், தமிழ் என்பது தமிழ். அந்த மாதிரி அந்த மொழியை அந்த மொழி வாகிலேயே பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை வந்து தட் வில் ரெயின் அஸ், அது கண்டிப்பாக தட் வில் ரூல் அஸ். அந்த லாங்குவேஜ் நமக்குள்ளே போகும்போது அந்த லாங்குவேஜ் நம்மளை வந்து நம்மளையே அது வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த லாங்குவேஜ் தான் முழுக்க முழுக்க நமக்குள்ள உள்ளூர ஊறி எக்ஸ்போஸ் ஆகுமே தவிர நாம் அதில் வெளிப்பட மாட்டோம். யார் ஒருத்தவங்க லாங்குவேஜ் ரொம்ப அதை லவ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம
திளைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தான் வெளிப்படுமே தவிர நாம வெளிப்பட மாட்டோம். இது தவறா நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க. அந்த இங்கிலீஷ் பேசுறதுனால தான் அவங்க ரொம்ப டூ மச்சா இதா பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்டைலா பண்றாங்க. இங்கிலீஷ்னாலே ஸ்டைல் தான். அப்புறம் அது வேற என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷ் பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டைல் வந்து அட்ரிபியூட் ஆயிடும். அதுல வந்து ஆட்டிடியூட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழா பேசணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷா தான் பேசணும். ஐ கம் டு த பாயிண்ட். இந்த வீடியோல இங்கிலீஷ்ல லெவல்ஸ் நான் பிரிக்கலான் இருந்தேன். ஆக்சுவலி எந்தவித கூகுள் சர்ச்சுமே இல்லாம நம்மளாவே ஒரு லெவல் பிரிப்போம் என்னுடைய நாலேஜ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே லெவல் பிரிச்சேன். எல்லாத்துலயுமே 3 லெவலா பிரிப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா 4 லெவலா பிரிச்சுக்கிட்டேன். அது 4 லெவல்ஸா பிரிச்சதுக்கு அப்புறமா நான் போய் கூகுள் பார்க்கும்போது அது 4 or 6 லெவல்ஸ் 8 லெவல்ஸ்லாம் பிரிச்சவங்கலாம் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 3 லெவல்ஸ் தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை பிரிப்பாங்க. பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்ட் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. பட் நான் எப்படி பிரித்தேன் அப்படின்னா பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்ட் அண்ட் ப்ரோ அப்படின்னு பிரித்தேன். பிரிச்சுட்டு பார்க்கும்போது தெரியுது ஆல்ரெடி அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இன்னும் 8-10 லெவல்ஸ்லாம் இருக்கு. எப்பவுமே ஜீனியஸ் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் ஏதாவது திங்க் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து நான் திங்க் பண்ணி ஒரு 4 லெவலாக நான் பிரித்தேன். அந்த 4 லெவலில் நான் எப்படி உள்வாங்கினேன், அது எப்படி நான் பிரித்தேன் அப்படிங்கிறத மட்டும் இங்கே நம்ம இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பிகினர், நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட், நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட், நெக்ஸ்ட் ப்ரோ மீன்ஸ் ப்ரொஃபிஷியன்சி மாஸ்டரிங் அப்படின்ற இதில் வச்சுக்கலாம். ரொம்ப வேற லெவல் அப்படின்ற மாதிரி அதை 4th லெவலாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பிகினர் இவங்களை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ண, நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரே இங்கிலீஷ் சென்டென்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா மே ஐ கம் இன். இது தெரியாம நம்ம இங்கிலீஷ் பேசவே ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். இதுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்காது, நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்போம். ஸோ இதை வந்து நான் பிகினர் லெவலாக வைக்கிறேன். இதையே ஒரு பிகினர் ஆரம்பிக்கிறவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க, மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிளாஸோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து லேட்டாவோ நம்ம என்ட்ரிக்காக நம்ம பெர்மிஷன் கேட்கும் பொழுது மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்போம். இப்போ இதை வந்து பிகினர் கேட்குறாங்க. இதையே ஒரு இன்டர்மீடியேட் வந்து எப்படி கேட்பாங்க, மே ஐ கெட் இன். ஒரு இன்டர்மீடியேட் லெவலில் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் போகாமல் ரொம்ப பிகினராகவும் இருக்காதவங்க கெட் இன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த கம் அப்படின்னா வரது அப்படின்ற அந்த ஒரு மீனிங்கில் நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணிப்போம். ஈஸியாக இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும், நமக்கு புரிஞ்சிடும். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்குமான இது புரிஞ்சிடும். அதனால நான் பிகினர் லெவலில் வைக்கிறேன். கெட் அப்படிங்கிறத வந்து பெறுதல் அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம பார்த்துருவோம். பட் அதை வந்து ஒரு இடத்துல என்ட்ரிக்கு பெர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அதை நான் வந்து ஒரு இன்டர்மீடியேட் லெவலாக பார்க்குறேன். மே ஐ கெட் இன் அப்படின்னு கேட்குறத. இப்போ இதுவே ஒரு அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கிறவங்க இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா மே ஐ ஜாயின் யூ. நானும் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாமா. இந்த இடத்துல இந்த ஜாயின்றத அது வந்து ஒரு கான்டெக்சுவலாக பார்க்கணும். அந்த சூழலோட பொருந்தி போகிற ஒரு மொழியாக அதை நம்ம பார்க்கணும். நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, நானும் உங்களோட இணைந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது மே ஐ ஜாயின் யூ அப்படிங்கிறத நான் வந்து அட்வான்ஸ்டாக பார்க்குறேன். ஸோ இதையே வந்து ஒரு ப்ரோ எப்படி கேட்பாங்க, ஒரு ப்ரோ எப்படி கேட்கலாம், நிறைய பெரிய கம்போசிங் ப்ரொசீஜர்ஸ், ஜாகன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. இதே இது ப்ரோவாக இருந்தால் ஒரு ப்ரொஃபிஷியன்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ, அவ்வளோதான். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்டிஷன் தெரியுது, அந்த சிச்சுவேஷன் தெரியுது. அந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கேட்கக்கூடிய எக்ஸ்கியூஸ் மீ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுன்றதே ஒரு இடத்துல நம்ம நயந்து சில விஷயங்களை கேட்குற மாதிரி. இந்த எக்ஸ்கியூஸே நம்மளுடைய டோனை வச்சு நம்ம வேற மாதிரி அந்த வேர்டையே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த எக்ஸ்கியூஸ் கேட்கறதுலே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கறதுக்கும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கறதுக்குமான டிஃப்ரென்ஸ் ஒரே வேர்டு தான். நம்ம டோன் அந்த இன்டோனேஷன்ல அதனுடைய ஆட்ரிபியூஷனே நம்ம என்ன பண்ணலாம்னா மாற்றலாம். ஸோ அந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க கிளாஸ் எடுக்கிறவங்கள நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ரொம்ப பிடித்தவங்களா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்களே எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுவே அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் நம்மளோட ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ப்ரோ லெவல் எடுத்துக்கிட்டோன்னா பாருங்களேன், மே ஐ கம் இன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சென்டென்ஸாக இருக்குது.
அடுத்த லெவல். மே ஐ கெட் இன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெரிய சென்டென்ஸா இருக்கு. பட் மே ஐ ஜாயின் யூ அப்படிங்கிறது பெரிய சென்டென்ஸா இருக்கு. பட் ப்ரோ பாருங்களேன், எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய எஃபர்ட் அண்ட் நம்மளுடைய டாஸ்க் வந்து கம்மியாகுது, நம்மளுடைய ஒர்க் வந்து ரிடியூஸ் ஆகுது. ஈவன் ப்ரோ லெவல்ல கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவர் ஆட்டிடியூட் அது கண்டிப்பா அந்த பிளெண்ட் இருக்கும் ப்ரோல. எக்ஸாம்பிளுக்கு டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு பிளெண்டராக பார்ப்பாங்க. இப்படி கேட்கக்கூடாது. ஹேவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச் அப்படின்னு தான் கேட்கணும். ஹேவ் யூ ஹேட் யுவர் ஃபுட் அப்படின்னு தான் கேட்கணும் அப்படிம்பாங்க. டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்கக்கூடாது? ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. டிட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அதில் ஒன்றும் ராங் இல்லையே, ஏன் அதை நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு தான் அந்த ஒரு வேரியேஷன்ஸ், அவங்களுக்கு தான் அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. எப்போவுமே நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கணும். இன்னொன்று, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸினுடைய இங்கிலீஷை நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட பேசினா போதும். நம்ம வந்து அது செகண்ட் லாங்குவேஜாக பயன்படுத்துகிறோம், கிளாஸ் ரூமில் செகண்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்து, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய லிசனர் யாருன்றதை பொறுத்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கராக பேசுகிறதுக்கு ரெடி ஆகிறது இட்ஸ் டூ குட். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே வேறு மாதிரி இருக்கும். அந்த ப்ராக்டிஸில் போகும்போது ஒன்றும் ராங் கிடையாது. பட் ஏன் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்குறதுல என்ன பிரச்சனை? அது ராங் கிடையாது. கிராமட்டிக்கலி இட் இஸ் கரெக்ட். பட் என்ன ராங் அப்படின்னா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து இந்த ஈஃபோனிமஸ் எலிமெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில வார்த்தைகளை தயந்து நயந்து சொல்லணும். அவர் வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்றது இல்லையா. பூவை பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பூவை வெட்டுறதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த வார்த்தைகள்லாம் அழகா அமையும். இது மொழிகள்ல இந்த வார்த்தையை இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் இருக்கு. இந்த டிட் யூ ஈட்டை பயன்படுத்தலாம். எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, ரொம்ப முன்னாடியே ரொம்ப பாஸ்ட் ஈவெண்டா இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிச்ச விஷயங்களை கேட்கும்பொழுது இந்த அப்ப நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ ஈட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு போன மாசம் அப்படிலாம் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்தபோது நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுதான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஹேவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச், ஹேட் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல இது ஒரு இதாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தை இதுக்கு தானே மீனிங், ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு தொனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மொழியை இப்படி இப்படி பயன்படுத்தினாதான் அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அதனுடைய கஸ்டம்னு சொல்லுவாங்க, பழக்கமாக நம்ம ஏற்படுத்தி கொண்ட ரிசீவ்டு லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னுமே சொல்லக்கூடாதுன்றது இடையில ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று ரீட் பண்ணேன், ரொம்ப அழகா இருந்தது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு ஒருத்தங்க கிடையவே கிடையாது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ், அவங்களோட லாங்குவேஜ் நம்ம பேசவே முடியாது. இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலோ சாக்சன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து போய் பார்த்தோம்னா இங்கிலீஷ் வரத்துக்கே பல 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 மொழிகளை இணைச்சு அதுலேருந்து பிளெண்ட் ஆகி அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜை நம்ம இது பண்ணும் பொழுது இந்த விஷயங்களை இது இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழகு நயத்தோட நம்ம பயன்படுத்தும் போது இந்த வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற கொஸ்டின்லாம் நமக்குள்ள வரும். அப்படிலாம் கொஸ்டின் வரணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் கொஞ்சமா நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சு கொஞ்சமா சில வார்த்தைகளை நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்டர்மீடியேட் லெவல்ல இருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம இதை இப்படி தாண்டா பேசணும், இங்கிலீஷ் இஸ் an idiot language, we have to accept it அப்படின்ற ஒரு நிலைக்கு வரோம்ல, அதுதான் வந்து அட்வான்ஸ்டு லெவல். என் இஷ்டம், என்கிட்ட இருக்க வேர்ட்ஸு, நான் போடுறது தான் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வருது இல்லை, அதுதான் ப்ரோ. ஆர் யூ ஃபுல்? அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆர் யூ ஃபுல் அப்படின்னு கேட்பாங்க. அதுவுமே கேட்கக்கூடாது. ஆர் யூ ஃபுல்னு எப்படி நம்ம கேட்போம்? அது நம்ம பண்பாடே கிடையாது. என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படின்னு கேட்க மாட்டோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஹெல்ப் யுவர் செல்ஃப், நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வைக்கிறேன், ஈட் மோர் அப்படின்னு சொல்லலாம். ஈட் மோர் அப்படின்னாலும் நீ நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து அந்த மொழிக்கு அந்த இடத்துல நம்மளுடைய லிசனரை வந்து முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஹெக்டிக்கா அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. awkward conditions should not be created with our language. Our language should ease everything, should ease the environment,
ஷுட் ஈஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லலாம்? ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு இப்போ மே கம்மின் வச்சு இதை பார்த்தோம்ல. இப்போ இதுவே ஒருத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப அழகாக பேசி நயமாக அவங்களுடைய ஹார்ட்டை நம்ம வின் பண்ணுறோம். அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசி, மோஸ்ட்லி நம்ம சுப்பீரியர்ஸ் கிட்ட இதை தானே பண்ணுவோம். அவங்களுக்கே அணுகிற மாதிரி ஆமா சாமி போட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படி ஜம்ப் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பாயிண்ட்ல இப்போ பிகினராக இருந்தால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் இதை உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ டிட் டு கெட் யுவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிகினர் லெவல். எப்படி இல்லைன்னா ஐ டிட் டு கெட் யுவர் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் உங்களோட பாராட்டை பெறுறதுக்காக தான், உங்ககிட்ட நல்ல பேர், ஐ டிட் டு ஏர்ன் அ குட் நேம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பிகினர் லெவல். அப்படியே யூஸ் பண்ணுவோம். என்ன விஷயமோ அதை அப்படியே இன்டர்பிரேட் பண்ணுவோம், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுதான் பிகினர் ஸ்டேஜில் நடக்கும். இதையே ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? இது உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னா, ஐ டிட் டு வின் யுவர் ஹார்ட். உங்கள் ஹார்ட், உங்கள் மனசை அப்படியே சம்பாதிக்கணும், உங்கள் மனசை வெல்லணும்னு தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது யாராக வேணாலும் இருக்கலாம், ஆப்போசிட் செக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி சொல்லலாம்? ஐ டிட் ஃபார் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் டு வின் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டிட் டு பிகம் த ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ. ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ அது சொல்லுவோம்ல, அந்த இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் மானே தேனே பொன்மானே அப்படின்னு போடுற மாதிரி இதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பிகமிங் ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சமானவங்கள நம்ம மாறுறது, அவங்களுக்கு ரொம்ப விரும்பத்தகுந்தவங்கள நம்ம மாறுறது, அதுதான். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஐ டிட் டு பிகம் த ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ அப்படின்னு சொல்லும்பொழுது அட்வான்ஸ்டாக இருக்கும். நான் வந்து இப்படி ஆகிறேன் அப்படி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இதையே வந்து ப்ரோ அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியனை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபிஷியன்ட் ஸ்பீக்கர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, to win the brownie point. brownie point இதுதான் brownie point அப்படிங்கிறது. என்னன்னா, யாராவது ஒருத்தவங்களுடைய ஹார்ட்டை வந்து வின் பண்ணணுங்கிறதுக்காக, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றோம்ல, அதுதான் brownie point. to win the brownie point இதான் ப்ரூவ் யூஸ் பண்ணுவாங்க. So the arrangement of right words in right order at right time. If we practice this, we will become pro. ஒரு ப்ரொஃபிஷியன்ட் ஸ்பீக்கர் ஆகிறதுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த வேர்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்கணும், அவ்வளோதான். பட் அதோடு இல்லாமல் அந்த ஒரு கண்டெம்பரரி லாங்குவேஜ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். Let's meet in the next video. Thank you.